உண்மையிலே நடந்த சம்பவம் சொல்லி தான் நம்ம வீடியோவே ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த கொரில்லாவோட பேர் என்ன, அது என்ன சம்பவம், எங்க நடந்தது? ஒரு அந்த டிஜிட் அப்படின்ற அந்த கொரில்லா அதனுடைய கை வெட்டப்பட்டிருந்தது, அதனுடைய தலையும் இல்லை, அது இறந்து விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் தொடங்குது. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கொரில்லாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல என்ன நினைச்சாங்கன்னா, அது ரொம்ப அக்ரெசிவாகவும் ஃபெரோசியஸாகவும் இருக்கும்னு நினைச்சாங்க. அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும், மூர்க்கத்தனமா நடந்துக்கும், மனுஷங்க போனாலே அது அடிச்சிரும் அப்படின்னு. ஆனா டயன் ஃபாசி அங்க போன உடனே அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அதுக்கு மாறா கொரில்லாக்கள் பயந்து ஓடிச்சு. டயன் ஃபாசியை பார்த்தோன்னே, மனிதர்களை பார்த்தோன்னே பயந்து ஓடி இருக்கு. ஏன்னா இவங்களுடைய குழுவோடையும் இருக்கிறாங்க. இப்ப டயன் ஃபாசி என்ன முடிவு செய்யறாங்கன்னா, கொரில்லாக்களை பக்கத்துல இருந்து ஆராய்ச்சி செய்யணும். அப்படி பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஆபத்தானவங்க இல்ல அப்படின்றது, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கூட ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்காக டயன் ஃபாசி என்ன பண்றாங்க, கொரில்லாக்கள் எல்லாமே நடந்துக்கிற விதம் இருக்குல்ல, அது மாதிரியே டயன் ஃபாசி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அதாவது அது சொரிஞ்சுக்கிட்டா இவங்களும் அதே மாதிரி சொரிஞ்சுக்கிறது. அது மரக்கிளையை எடுத்து சாப்பிட்டா, இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டா இவங்களும் இலையை பறிச்சு சாப்பிடுற மாதிரி காமிச்சாங்க. அந்த மைண்ட் செட்டுக்குள்ள இதுவும் நம்ம இனம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டிஜிட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குட்டி கொரில்லாவே இவங்க பார்த்தாங்க. அதை இவங்க தூக்கி வச்சு அந்த அம்மா கொரில்லா எப்படி செய்யும் அதே மாதிரி பண்ணாங்க. பேடோவன் அப்படின்னு சொல்லி ஒரு சில்வர் பேக், அதாவது இந்த அந்த டிஜிட்டோடைய அப்பா கொரில்லா. சோ அதெல்லாமே டயன் ஃபாசி கூட பழக ஆரம்பிக்கும். அப்ப அவங்க குடும்பமாவே இவங்க கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க, பழக ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் டயன் ஃபாசி உணர்த்துறாங்க, அப்ப கொரில்லாக்கள் மிருகத்தனமானதுலாம் கிடையாது, இதுக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், ஒரு லவ்னஸ், எல்லா ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி டயன் ஃபாசி கண்டறிகிறாங்க. அதுக்கப்புறம் தான் 1978 ஜனவரி 1 அன்னைக்கு காலங்காத்தால இவங்க பார்க்கும்போது அந்த டிஜிட் அப்படின்ற அந்த ஒரு கொரில்லா இருக்குல்ல, அதனுடைய தலை இல்லை, அதனுடைய கையும் இல்லை, அதனுடைய உடல் மட்டும் விழுந்து அது இறந்து கிடந்தது. அதை பார்த்த உடனே டயன் ஃபாசி கதறி அழுகுறாங்க. ஏன்னா 10 வருஷமா கூட சேர்ந்து பழகுன ஒரு கொரில்லா, ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். அந்த ஃப்ரெண்ட் இல்லாத மாதிரி யார் இப்படி பண்ணா ஒண்ணுமே தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் தொடங்குது. அப்ப என்ன நடக்குதுன்னா, டயன் ஃபாசி மர்மமான முறையில அவங்களுடைய தலையில அடிபட்டு இறந்து கடந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை ஆராய்ச்சி செய்யும் போது டயன் ஃபாசியை கொடூரமா ஏதோ சுத்தியல் மாதிரியான பெரிய ஆயுதத்தை வச்சு அடிச்சு கொன்னு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. ஆனா டயன் ஃபாசியை உண்மையிலேயே கொன்னது யார் அப்படி இந்த சீரீஸ்ல கொரில்லாவோட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சுவாரஸ்யம், அதிசயம், அற்புதம் எல்லாமே பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். போன வீடியோவோட லாஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி கொரில்லாவுக்கு ஏதாச்சும் உண்மையிலே நடந்த சம்பவம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ, உண்மையிலே நடந்த சம்பவம் சொல்லி தான் நம்ம வீடியோவே ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த கொரில்லாவோட பேர் என்ன, அது என்ன சம்பவம், எங்க நடந்துச்சு? அந்த கொரில்லாவுடைய பேர் டிஜிட். அது என்ன சம்பவம் அப்படின்னா, 1978 ஜனவரி 1 கரெக்டா புத்தாண்டு அன்னைக்கு ஒரு பெண் பார்க்கும்போது அது அந்த டிஜிட் அப்படின்ற அந்த கொரில்லா அதனுடைய கை வெட்டப்பட்டிருந்தது, அதனுடைய தலையும் இல்லை, அது இறந்து விழுந்திருந்தது. அதை பார்த்துட்டு அந்த பெண் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அழ ஆரம்பிச்ச பெண் டயன் ஃபாசி அப்படின்ற அமெரிக்கன் பிரைமட்டாலஜிஸ்ட், அதாவது இந்த கிரேட் ஏப்ஸ் அப்படின்ற பெரிய பெரிய மனித குரங்குகளை ஆராய்ச்சி செய்யறவங்க. அவங்க ஒரு கன்சர்வேஷனிஸ்டும் கூட. ஸோ அவங்க தான் அழுதுட்டு இருந்தாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அது என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டயன் ஃபாசி யார் அப்படின்றத சொல்றேன். இந்த டயன் ஃபாசி 1932 ஜனவரி 16 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிபோர்னியால இருக்கிற சான் பிரான்சிஸ்கோல பிறந்தாங்க. இவங்க பிறந்ததுல இருந்து இவங்களுக்கு வளர வளர இந்த விலங்குகள் மேலதான் நிறைய ஆர்வம் இருந்தது. ரொம்ப ஆர்வம்னாலே விலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா குதிரைகளை பத்தி எல்லாம் இவங்க ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 1965 இந்த வாக்குல ஆப்பிரிக்கா போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சா இவங்க அங்க போறாங்க. அப்படி போகும்போதுதான் அங்க சிலரை சந்திச்சதன் மூலமா இவங்களுக்கு கொரில்லா பற்றி ஆராய்ச்சி செய்யறதுல ஆர்வம் ஏற்பட்டுருச்சு. இப்படி டயன் ஃபாசிக்கு கொரில்லா பற்றி ஆராய்ச்சி செய்யறதுல ஆர்வம் ஏற்பட்டனால இவங்க ஒரு டீமை உருவாக்குறாங்க.
உருவாக்கிட்டு 1966ஆம் ஆண்டு ஆப்பிரிக்கால இருக்கிற ருவாண்டா அப்படின்ற நாட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பால்கனோஸ் நேஷனல் பார்க் அங்கதான் இவங்களுடைய ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. ஆராய்ச்சியை தொடங்கி இவங்க வந்து அங்க போய் ஆராய்ச்சியை தொடங்கின உடனே இவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது. என்னன்னா அங்கேயே தங்கி அங்கேயே வந்து ஆராய்ச்சி செய்யணும். ஏன்னா இப்ப இவங்க போனாங்கல்ல அந்த வால்கனோஸ் நேஷனல் பார்க் அப்படின்றது, அது வந்து சாதாரணம் கிடையாது. அது மிகப்பெரிய மலை, இந்த மலை காடு, அதாவது மவுண்டன் ஃபாரஸ்ட். அந்த மலை மட்டுமே இந்த கடல் மட்டத்துல இருந்து 10,000 அடி மேல இருக்கும். ஸோ அவ்வளோ உயரம். அங்கே வந்து பயங்கரமாக வந்து சில்னஸ், ரொம்ப வந்து கூலிங் ஜாஸ்தியாக இருக்கும். மனுஷங்க அங்கே போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு ரொம்ப நாள் கணக்காயிரும் மேலே போயிட்டு இறங்குறதுக்கு. ஸோ அதனாலேயே அங்கேயே தங்கணும், அங்கேயே சாப்பாடு எல்லாமே வந்து வசதி கிடைக்கணும். ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய நிதிலாம் திரட்டி 1967 செப்டம்பர் 24 இந்த ஒரு நேரத்தில் தான் கரிசோக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு மையத்தை வந்து நிறுவினாங்க. இதுக்கு கரிசோக் அப்படின்னு பேர் வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இவங்க போனாங்கல்ல அந்த மலை, அந்த மலை பகுதியில நிறைய வால்கனோஸ் இருந்தது, அதாவது நிறைய எரிமலைகள். உங்களுக்கு டவுட் வரலாம், எரிமலை இருக்குன்றீங்க ஆனா கூலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த எரிமலைகள் எதுவுமே அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்லை. அதனால சோ அந்த எரிமலைகள்ல 2 இருக்கு. ஒண்ணு கரிசிம்பி அப்படின்னு, இன்னொன்னு வந்து விசோக். இந்த கரிசிம்பி விசோக் இந்த 2க்கு நடுவுல தான் இவங்க ரிசர்ச் சென்டர் அமைச்சாங்க. அதனால 2 எரிமலைகளினுடைய பேரை வந்து சேர்த்துட்டாங்க. கரிசிம்பியில இருந்து கரி, விசோக்ல இருந்து சோக். அப்படிதான் கரிசோக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச உடனே இப்ப கொரில்லாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல என்ன நினைச்சாங்கன்னா, அது ரொம்ப அக்ரெசிவாவும் ஃபெரோசியஸாவும் இருக்கும்னு நினைச்சாங்க. அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும், மூர்க்கத்தனமா நடந்துக்கும், மனுஷங்க போனாலே அது அடிச்சிரும் அப்படின்னு. ஆனா டயன் ஃபாசி அங்க போன உடனே அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அதுக்கு மாறா கொரில்லாக்கள் வந்து பயந்து ஓடிச்சு. டயன் ஃபாசியை பார்த்தோன்னே, மனிதர்களை பார்த்தோன்னே பயந்து ஓடி இருக்கு. ஏன்னா இவங்களுடைய குழுவோடையும் இருக்கிறாங்க. இப்ப டயன் ஃபாசி என்ன முடிவு செய்யறாங்கன்னா, கொரில்லாக்களை பக்கத்துல இருந்து ஆராய்ச்சி செய்யணும். அப்படி பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஆபத்தானவங்க இல்ல அப்படின்றது, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கூட ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்காக டயன் ஃபாசி என்ன பண்றாங்க, கொரில்லாக்கள் எல்லாமே வந்து நடந்துக்கிற விதம் இருக்குல்ல, அது மாதிரியே டயன் ஃபாசி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அது சொரிஞ்சுக்கிட்டா இவங்களும் அதே மாதிரி சொரிஞ்சுக்கிறது. அது மரக்கிளையை எடுத்து சாப்பிட்டா, இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டா இவங்களும் இலையை பறிச்சு சாப்பிடுற மாதிரி காமிச்சாங்க. அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்து இதுவும் நம்ம இனம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் டிஜிட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குட்டி கொரில்லாவே இவங்க பார்த்தாங்க. அந்த குட்டி கொரில்லா வந்து பிறந்து 2 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க அசியூம் பண்ணாங்க. ஏன்னா அது பிறக்கும் போது இவங்க இல்ல, அது வளர ஆரம்பிக்கும் போது தான் இருக்கிறாங்கன்றனால அதனுடைய உடல் தோற்றத்தை வச்சு 2 வயசு இருக்கும்னு நினைச்சாங்க. அதனுடைய கை விரல்ல மட்டும் ஒரு வித்தியாசம் இருந்தது. ஒரு விரல் இல்லைன்னா இருந்தா கூட ஒரு மாதிரி இருந்தது. அதனால அதுக்கு டயன் ஃபாசி தான் டிஜிட் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏன் டிஜிட், அதுக்கும் இதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? டிஜிட் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து ஒரு மாதிரி விரல் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா விரல் இல்லைன்னா கூட அந்த இடத்த வந்து டிஜிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த ஒரு கொரில்லாவுக்கு வந்து டிஜிட் அப்படின்னு டயன் ஃபாசி வந்து பேர் வச்சிருக்காங்க. பேர் வச்சு அதை வந்து இவங்க தூக்கி வச்சு அந்த அம்மா கொரில்லா வந்து எப்படி செய்யும் அதே மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் டயன் ஃபாசி கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரூப்பே பழக ஆரம்பிக்குது. நான் சொல்லியிருக்கேன், கொரில்லாக்கள்ல ட்ரூப் இருக்கும். ஒரே ஒரு சில்வர் பேக் அப்படின்ற ஹெட் இருக்கும். சில்வர் பேக்னா என்னன்னா, கொரில்லாக்களுக்கு ஒரு 12 வயசு மேல ஆயிருச்சுன்னா அதனுடைய பின்புற அந்த முதுகு பகுதியில எல்லாம் முடி ஒயிட் கலர்ல இல்லைன்னா கிரே கலர்ல மாறும். அப்படி மாறுறது வந்து பெண் கொரில்லா 2-3 பெண் கொரில்லாக்கள் கூட இனச்சேர்க்கை செஞ்சு ஒரு குடும்பத்தையே உருவாக்கிரும். அதுதான் ஒரு ட்ரூப்பு. அந்த ட்ரூப்போடைய அந்த குடும்ப தலைவன் தான் சில்வர் பேக் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி சில்வர் பேக் வந்து அதுல வந்து பேடோவன் அப்படின்னு சொல்லி ஒரு சில்வர் பேக், அதாவது இந்த டிஜிட்டோடைய அப்பா கொரில்லா. ஸோ அதெல்லாமே வந்து டயன் ஃபாசி கூட பழக ஆரம்பிக்குது. அப்ப அவங்க குடும்பமாவே இவங்க கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க, பழக ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரிதான். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் டயன் ஃபாசி வந்து உணர்த்துறாங்க, அப்ப கொரில்லாக்கள் வந்து மிருகத்தனமானதுலாம் கிடையாது, இதுக்குள்ளேயும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், ஒரு லவ்னஸ், எல்லாமே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி டயன் ஃபாசி வந்து கண்டறிகிறாங்க. இப்படியே வந்து காலப்போக்குல டிஜிட் வந்து சின்ன வயசுல இருந்தே டயன் ஃபாசியை பார்த்து பழகுனனால
பெருசா வந்து வளர ஆரம்பிக்குது. இந்த டிஜிட் வந்து வளர வளர டயன் ஃபாசி கூட நட்பும் வந்து ரொம்ப பெருசாக ஆரம்பிக்குது. டயன் ஃபாசியும் அதே இடத்துலயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் வந்து இதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் ஆயிருது. அதுக்கப்புறம் தான் 1978 ஜனவரி 1 அன்னைக்கு காலங்காத்தால இவங்க வந்து பார்க்கும்போது அந்த டிஜிட் அப்படின்ற அந்த ஒரு கொரிலா இருக்குல்ல, அதனுடைய தலை இல்லை, அதனுடைய கையும் இல்லை, அதனுடைய உடல் மட்டும் விழுந்து அது இறந்து கிடந்தது. அதை பார்த்த உடனே டயன் ஃபாசி வந்து கதறி கதறி அழுகுறாங்க. ஏன்னா 10 வருஷமா கூட சேர்ந்து பழகுன ஒரு கொரிலா, ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். அந்த ஃப்ரெண்ட் இல்லாத மாதிரி வந்து யார் இப்படி பண்ணா ஒண்ணுமே வந்து தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் தொடங்குது. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் போச்சர்ஸ், இந்த வேட்டையாடுறவங்க, அவங்க வந்து கள்ள சந்தையில கொரிலா குட்டிகளை விற்கணும்னு நினைப்பாங்க. குட்டியா இருக்கும்ல, 1 வயசு 2 வயசு 3 வயசு அந்த மாதிரி கொரிலாக்களை கொண்டு போய் விற்கணும். ஏன்னா இந்த மாதிரி கொரிலாக்கள் சின்ன வயசுலயே கடத்தப்பட்டு அது விற்கப்பட்டா அது ஜூ மாதிரியான மிருக காட்சி சாலைக்கு கொண்டு போகும்போது அதை ஈஸியா ட்ரெயின் பண்ணிடலாம் அப்படின்னு வித்திருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி விற்கிறதுக்காக வேட்டைக்காரங்க வந்து அடிக்கடி வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிதான் 1977 டிசம்பர் 31 அந்த நாள், அந்த இரவு நேரத்துல வேட்டைக்காரங்க வேட்டை நாய்களை கூட்டிட்டு வந்து அந்த டிஜிட் இருந்ததுல குரூப், அதுல வந்து தாக்குதல் நடத்தி அதுல இருந்த ஒரு குட்டி, அதுக்கு பேர் குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குட்டியை வந்து தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதை வந்து அட்டாக் பண்றதுக்காக தான் அந்த வேட்டைக்காரங்க வந்திருந்திருக்காங்க. வந்திருந்தப்ப இப்ப பொதுவா ஒரு ட்ரூப், ஒரு கொரில்லா ட்ரூப் இருந்தா அதுல ஹெட் சில்வர் பேக், அதுதான் வந்து சண்டை போட்டு குடும்பத்தை காப்பாற்றும். கொரில்லாக்களுடைய சுபாவமே என்னன்னா சண்டை போட்டு செத்தா கூட பரவாயில்ல, குடும்பம் காப்பாற்றப்படணும் அப்படின்னு. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பேடோன் தான் வந்து குடும்ப ஹெட்டு, அந்த சில்வர் பேக். ஆனா அதுக்கு வந்து ரொம்ப வயசா இருந்தது. வயசானனால அதனால நேருக்கு நேர் போய் மோத முடியாது. அப்ப தன்னுடைய குட்டியை காப்பாற்றணும் அப்படின்னா வேற வழி இல்லை நிலைமை இருக்கும்போது தான் டிஜிட் முன்னாடி வருது. டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அந்த சிப்ளிங் தான் இன்னொரு அந்த குட்டி, அந்த குட்டியை தான் தூக்க வந்திருக்காங்க. அப்ப இது வந்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அத்தனை பேர் கூடயும் வந்து சண்டை போட ஆரம்பிக்குது. சண்டை போடும் போது எப்படி நடக்கும்னா, மற்ற கொரில்லாக்கள் வந்து காப்பாத்தாது. கொரில்லாக்களுடைய குணம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் சண்டை போடுதுன்னா எப்படியும் செத்து போறான், அப்ப மிச்சத்தை காப்பாத்துறதுக்கு நேரம் கொடுக்கறது தான் சண்டையே. ஸோ அதனால டிஜிட்டோடைய ஃபேமிலி, அந்த ட்ரூப் வந்து அந்த இடத்த விட்டு வேகமா கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல டிஜிட் வந்து மோதுது. ஏன்னா டிஜிட் தான் வந்து அந்த நேரத்துல ஒரு 12 வயசு, அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வந்து அதுவும் வந்து பலமான ஒரு இளைஞனா மாற ஆரம்பிக்குது. அதனால அது போய் சண்டை போடுது. சண்டை போடும்போது 5 முறை ஈட்டிய வச்சு அந்த டிஜிட்டை வந்து குத்தி இருக்காங்க. 5 முறை குத்துனது மட்டும் இல்லாம அதை கொன்னுடுறாங்க. ஆனா இங்க என்ன ஒரு நல்ல விஷயம்னா, டிஜிட்டோடைய ஃபேமிலி டிஜிட் நினைச்சபடி தப்பிச்சிருது. உயிரை கொடுத்து அந்த குடும்பத்தை டிஜிட் வந்து காப்பாத்துது. இதை வந்து குத்தி கொன்னதுக்கு அப்புறம் அந்த வேட்டைக்காரங்க இருக்காங்க, அவங்க வந்து அந்த டிஜிட்டோடைய தலையை வெட்டி அதை வெற்றியின் அடையாளமா கொண்டு போகணும்னு சொல்லி அதையும் அதை கையையும் வெட்டி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது இன்வெஸ்டிகேஷன்ல அதுக்கப்புறம் வந்து தெரிய வருது. இங்க டிஜிட் அப்படின்னா அந்த கொரில்லா இருக்குல்ல, அது வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த வேட்டைக்காரங்களை எதிர்த்து போராடினப்போ அந்த கொரில்லாக்குள்ள மனிதத்துவம் வெளிப்பட்டது. அதுவே யாருக்கு என்ன ஆனா நமக்கு என்ன, நமக்கு தேவை லாபம் தான் அப்படின்னு அந்த வேட்டைக்காரங்க ஈவிரக்கமே இல்லாம அந்த கொரில்லாவை கொன்னப்போ அவங்களுக்குள்ள இருந்த மிருகத்தனம் வந்து வெளிப்பட்டது. அப்ப இங்க வந்து உண்மையிலே மிருகம் யாரு, கொரில்லாக்களா இல்ல மனிதர்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா கொரில்லாக்கள் தான் ஆக்ரோஷமானதுன்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஆப்போசிட் ஆயிருச்சு. இப்ப ஒரு விஷயம் நடக்குது, டயன் ஃபாசி அழுகுறாங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல. கண்டுபிடிச்ச உடனே இதை வந்து ஒரு இடத்துல வந்து அடக்கம் பண்றாங்க. அந்த கரிசோப் ரிசர்ச் சென்டர்லயே அடக்கம் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு டயன் ஃபாசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இனிமே ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இதை வந்து காப்பாற்றணும், கொரில்லாக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில இதை பெருசா பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக கொரில்லாஸ் இன் தி மிஸ்ட் அப்படின்ற டைட்டில்ல ஒரு புக்கை எழுதி 1983 வெளியிடுறாங்க. அந்த புக்கு வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் கொரில்லாக்கள் வந்து பாவம், அதை வந்து மனுஷங்க வேட்டையாடுறாங்க சுயலாபத்துக்காக அப்படின்னு அது பெருசா வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த கொரில்லாக்கள் கூட இவங்க பழகுனது, அது எவ்வளோ லவ்வபிளா இருந்தது, அத்தனையுமே டயன் ஃபாசி வந்து ரொம்ப உருக்கமா எழுதியிருந்தாங்க. இதனால மக்கள் மத்தியில
கொரில்லாக்களை வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்புது. இது வந்து வேட்டைக்காரங்களுக்கும் பிடிக்கல. வேட்டைக்காரங்களை வழி நடத்தின அதிகாரிகள் இருப்பாங்க அரசாங்கத்திலேயே. ஏன்னா ஒரு ஒரு காட்டுப்பகுதியில ஒரு விலங்கை வந்து வேட்டையாடணும் அப்படின்னா பர்மிஷன் முடியாது. ஸோ உயர் பதவியில இருந்தவங்களுக்கும் வந்து கோபம் வருது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு 1985 டிசம்பர் 26. அப்ப என்ன நடக்குதுன்னா, டயன் ஃபாசி மர்மமான முறையில அவங்களுடைய தலையில அடிபட்டு இறந்து கடந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஆராய்ச்சி செய்யும் போது டயன் ஃபாசிய கொடூரமா ஏதோ சுத்தியல் மாதிரியான பெரிய ஆயுதத்தை வச்சு அடிச்சு கொன்னு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. ஆனா டயன் ஃபாசிய உண்மையிலேயே கொன்னது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்க கூடவே இருந்த ஸ்டூடெண்ட் தான் ஒருத்தன் கொன்னுட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய நகை பணம் எல்லாமே வந்து அப்படியே தான் இருந்தது. ஸ்டூடெண்ட் எதுக்கு தேவையில்லாம டயன் ஃபாசியை கொல்லணும் அப்படின்ற சர்ச்சையும் கிளம்பினது. ஆனா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இதுக்கு உண்டான தெளிவு கிடைக்கல அவங்களுடைய மரணத்துக்கு. ஆனா நிறைய பேர் சொல்றது டயன் ஃபாசிய அந்த வேட்டைக்காரங்களும், ஏன்னா அவங்கள இவங்க எதிர்த்தாங்க. அவங்க வச்சிருப்பாங்கல்ல கொரில்லாக்களை பிடிக்கிறதுக்கு வலை ட்ராப், அதெல்லாம் இவங்க வந்து எடுத்து இவங்களுடைய டீமோட அதை எதிர்த்து போராடினாங்க. அது பிடிக்காம வேட்டைக்காரங்களும் அதிகாரிகளும் தான் இவங்களை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் எது உண்மை அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் அவங்களுடைய உடல் அந்த அவங்க விரும்பின அந்த டிஜிட் அப்படின்ற கொரில்லாவினுடைய உடலுக்கு பக்கத்திலேயே வந்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. இப்போவும் அவங்களுடைய அந்த ரிமைன்ஸ் வந்து இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் 1988 சிகோர்னி வீவர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் அவங்க நடிச்சு டயன் ஃபாசியோடைய கேரக்டர்ல அவங்க நடிச்சு இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரி நான் சொன்னேன்ல அத்தனையுமே வந்து அந்த இவங்க எழுதின புக்கோடைய பேர்லயே கொரில்லாஸ் இந்த மிஸ்ட் அப்படின்ற பேர்லயே 1988 படமா வந்து வெளியிட்டாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் டிஜிட்டோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா டயன் ஃபாசி கூட ஆரம்பிச்சு அது ரொம்ப சோகமா தான் ஒரு நட்பு வந்து நல்லா தொடர்ந்து அது வந்து ஒரு சோகத்தின் உச்சத்துல போய் முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மொத்தம் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு குடும்பத்தை எப்படி காப்பாற்றணுன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டுனா அது கண்டிப்பா கொரில்லாவை சொல்லலாம். என்ன ஆனாலும் என் உயிரே போனாலும் நான் என் குடும்பத்தை காப்பேன், என் குடும்பத்தை நான் சேவ் பண்ணிட்டு தான் நான் செத்து போனாலும் போவேன்ட்டு. ஸோ இதை கண்டிப்பா பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், பல பேர் பார்த்துக்கணும். என் குடும்பம் என்ன பண்ணா எனக்கு என்னன்னு இருக்கிறதுல சூப்பர். அதே மாதிரி அவங்க அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு நட்புக்காக இந்த உயிரை விட்டுருக்காங்கன்றதையும் பாராட்ட வேண்டிய விஷயம். இது பாராட்ட கூட முடியாது, விடக்கூட இல்லை, எடுத்திருக்காங்க ஒரு சில பேர்னால. ஓகே, இந்த வீடியோ என்னன்னா இந்த டயன் ஃபாசியோட ஃபுல் லைஃப் ஹிஸ்டரி நான் பேசியிருக்கேன். இவங்க பிறந்ததுல இருந்து என்னென்ன பண்ணாங்க அதுக்கான லிங்கை வந்து கீழே கொடுப்போம். இன்னொன்னு இதுல இருந்து நம்ம கத்துக்க முடியும்னா உண்மையிலே மிருகத்தனம் வந்து மனுஷங்களுக்குள்ளதான் இருக்கு, கொரில்லாக்களுக்குள்ள இல்ல. அது வந்து சூழ்நிலைக்காக அப்படி இருக்கா, எதுக்காக அப்படி இருக்குன்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவரோட பொழப்ப பாக்குறதுக்காக ஒரு மிருகத்தை கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல வருவாங்க. பொழப்புக்கு பார்த்திருந்தா கூட அதை வெற்றியின் சின்னம்னு கொண்டாட வேண்டிய அது அவசியம் கிடையாது. அது உண்மைதான். அதான் யாருமே இப்போ ஒரு சில நம்ம சொல்லுவோம் ப்ரோ, இப்போ ஒரு சில பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல வருவாங்கல்ல அவங்க பொழப்ப பாக்குறதுக்குன்ட்டு. அதனால கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இது வந்து உண்மையிலே தரக்குறைவற்ற செயல் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்த வீடியோல என்ன ப்ரோ பார்க்க போறோம்? இதே மாதிரி இன்னொரு ரியல் இன்சிடென்ட், ஆனா இது சோகமா இருக்காது, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சுவாரஸ்யமா இருக்கு. இதை முதைய சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கலாம், சோகத்தை அப்புறம் தள்ளி போட்டுருக்கலாம். ஓகே, எல்லாருமே சோகமா இருப்போம். அடுத்த வீடியோல சுவாரஸ்யத்துடன் வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ.